வணக்கம் நண்பர்களே. சோ இங்கிலாந்து vs இந்தியா 4th டெஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஆல்ரெடி அவங்களோட பிளேயிங் 11 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை பத்தி செப்பரேட்டா ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோல இந்தியாவோட பிளேயிங் 11 என்னவா இருக்கும் இந்த ஓல்ட் ட்ராஃபர்ட் டெஸ்ட் மேட்ச்ன்றதை நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். சோ நான் 2 சேஞ்ச் டெஃபினட்டா பண்ணுவாங்க. ஒன்னு ஐ வில் பிரிங் அன்ஷுல் கம்போஜ் இன்ஸ்டெட் ஆஃப் ஆகாஷ்தீப். ஏன்னா அன்ஷுல் கம்போஜ்க்கு இந்த இங்கிலாந்து கண்டிஷன்ஸ் பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும். சோ அவர் டெபியூ பண்ணியே ஆகணும். இன்னொன்னு ஐ வில் பிரிங் த்ரூ ஜூரல் இன்ஸ்டெட் ஆஃப் NKR. நான் பாத்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர்லாம் எடுக்க போறது ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் விளாடினாரு. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 2-3 டெஸ்ட் மேட்சஸ் முடிஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு அவர் ஃபார்ம்ல இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. அது ஒரு கேம்பிளா தான் இருக்கும். சோ அபிமன்யு ஈஸ்வரன், சாய் சுதர்ஷன்லாம் தே ஹேவ் டு வெயிட்டுங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் அட் சேம் டைம் கருண் நாயருக்கு ஒன் லாஸ்ட் சான்ஸ் கண்டிப்பா நான் தான் கொடுப்பேன். அண்ட் பிரசித் கிருஷ்ணா பத்தி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இஸ் இன் ஷார்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஐ ஒன்ட் பிளே பிரசித் கிருஷ்ணாங்க இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல. சோ அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. குல்தீப் யாதவ் கேட்டீங்கன்னா ஆக்சுவலா 5 நாளுமே வந்து பாத்தீங்கன்னா மழை ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. சோ மழை ப்ரெடிக்ட் பண்ணதுனால 3 ஸ்பின்னர்ஸ் வச்சு போறது ஐ டோன்ட் திங்க் சோ இட் வில் ஒர்க் அவுட். புரியுதா உங்களுக்கு? சோ இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டஃப் டாஸ்க் தான் இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.